Hi friends, welcome to Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரின் ஆலா மாதிரியான ஃபேப்ரிக் ஒயிட்னர் தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கம்மியான பட்ஜெட்ல ஹை குவாலிட்டியாக எப்படி செய்யறது அப்படிங்கறத வீடியோ டீடைலா சொல்ல போறேன். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் என்னென்ன பொருள்லாம் ஆட் பண்ணேன்னு தெரியும். 1/2 லிட்டருக்கான ரேஷியோ தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஹோம் ப்ராடக்ட் வந்து நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பியூட்டி டிப்பும் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேப்ரிக் ஒயிட்னர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஆர்ஓ வாட்டர் அல்லது மினரல் வாட்டர் 200 ml எடுத்துக்கோங்க. ஒயிட் வினிகர் 80 ml எடுத்துக்கோங்க. நம்ம ஒயிட்னர் செய்கிறதுக்கு தேவையான மெயின் பொருள் இதுதான். சோடியம் ஹைப்போக்ளோரைடு இது வந்து ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு ml எடுத்துக்கோங்க. அடுத்த பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு 10 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்த பொருள் பர்ஃப்யூம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பர்ஃப்யூம் எதுக்கு ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற லிக்விட் வந்து ப்ளீச்சிங் வாடை அடிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம பர்ஃப்யூம் சேர்த்தோன்னா நம்ம ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் பர்ஃப்யூம் சேர்த்துருக்கேன். இப்படி ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு 10 ml எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஆட் பண்ணாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அது ரெடியூஸ் ஆகிறதுக்கு இதை வச்சுருங்க. நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு 10 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம கடைசி ஆட் பண்ணலாம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்படி அடிக்கடமான ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நம்ம கெமிக்கல்லாம் சேர்க்கறதுனால கையில் இச்சிங் ஏற்படக்கு சான்ஸ் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் க்ளவுஸ் எடுத்துக்கோங்க. மாஸ்க்கும் போட்டுக்கோங்க. சில பேருக்கு வந்து கெமிக்கல் ஸ்மெல் ஒத்துக்காது. அதுக்காக க்ளவுஸும் மாஸ்க்கும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 200 ml ஆர்ஓ வாட்டரை இந்த பவுலில் வந்து ஊற்றிக்கலாம். சோடியம் ஹைப்போக்ளோரைடு 200 ml வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு 20 ml எடுத்துருக்கோம். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஊற்றுனமே பார்த்தீங்கன்னா முறை வந்து நிறைய வரும். அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த முறை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நுரை வருதுன்னு. நுரை கொஞ்சம் அடங்கினது மித்த இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த முறையை வந்து அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா பொங்கிடும் நீங்கள் நிறைய ஊற்றுனீங்கன்னா. பேலன்ஸே ஊற்றிடலாம். ஒயிட் வினிகர் 80 ml எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது pH லெவல் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக டிப் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், pH லெவல் வந்து நமக்கு 1 கிடச்சிருக்கு. இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு நல்லா கரைஞ்சிருக்கு. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம pH லெவல் செக் பண்ணலாம். மொத்தமாக அப்படியே ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு pH லெவல் செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ pH லெவல் செக் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக எடுத்து டிப் பண்ணி பாருங்கள். பாருங்கள் 5 to 6 கிடச்சிருக்கு. நம்ம மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதையும் ஊற்றிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்குதுன்னு ஆட் பண்ணிவிட்டு pH லெவல் செக் பண்ணலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். pHல வந்து செக் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி எடுத்து டிப் பண்ணி காமிக்கிறேன். நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து சொன்ன அளவுலேயே நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். பாருங்கள், 7 கிடச்சிருச்சு. நமக்கு நியூட்ரல் 7 தான் கிடைக்கணும். நம்ம செஞ்சது சக்ஸஸ். அடுத்து பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோ நம்ம ஒயிட் ஃபேப்ரிக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், லைவ் டெமோவே பார்க்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபேப்ரிக் ஒயிட்னர் லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இந்த கரை மேலே அப்படியே ஊற்றி விடுறேன். இந்த கரை வந்து அப்படியே நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பிட் ஆகிட்டு நல்லா போயிடும். பாருங்கள், அந்த ரெட் கலர் வந்து நல்லா வெளியே எடுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஏரியல் லிக்யூடு, இது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சது தான். இது எப்படி செய்யணுங்கிறது நான் மேலே இருக்க ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்து விசிபிள் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 4-5 ட்ராப் மட்டும் ஊற்றிட்டு பாருங்கள், நல்லா நீங்கள் சோப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை க்ளீன் பண்ணலாம். நான் வந்து பாருங்கள், இதை வந்து நல்லா நீங்கள் இப்படி கசக்குனாலே போதும். நீங்கள் சோப்பு கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது ஏரியல் லிக்விட் வீட்டிலே செஞ்சுருந்ததுனால பாருங்கள், லைவ் டெமோ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸ்கிப்பே நான் பண்ணலை. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி கலர் போகுதுன்னு. எவ்வளோ பெரிய விடாப்படியாக கரையாக இருந்தாலும் உங்களுக்கு போயிடும். நீங்கள் ஒயிட் ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வேறு ட்ரெஸ்ஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கலர் ட்ரெஸ்ஸில் ஒயிட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். ப்ரஷ் கூட நீங்கள் போடலாம். ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் தேய்க்கலாம். நான் கையை வச்சே தான் நான் தேய்க்கிறேன். நல்லா போகுது. பாருங்கள், லைட்டாக தான் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ரெட் கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தேய்ச்சனால போயிடும். பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. பாருங்கள், உங்களுக்கு துணியும் வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கரை வந்து இருந்த இடமே தெரில. பார்த்தீங்களா? இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கொடுத்து ஆன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.